ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு கட்டிங். அளவு ப்ளவுஸை வச்சு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் 1 மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். லைனிங் கிளாத்தில் 2 டிஃப்ரெண்ட்ஸ் வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும், அது வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கும். இது கொஞ்சம் விலை அதிகமாக 60 ருபீஸில் வாங்குறது, கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும். கீழே இருக்கிற கிளாத் வந்து என் சைடு இருக்கிற கிளாத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், அந்த சைடு ஓப்பனில் இருக்குது. கீழ் சைடு சரிசமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இன்கேஸு சரிசமமாக இல்லைன்னா சரிசமமாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு வந்து நான் கீழே மடிக்கிறதுக்கு ஸ்டிச்சிங்க்கு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பேசிக் வந்து நம்ம கீழே இருக்கிற போர்ஷனை வந்து கவர் பண்ணிடணும். ப்ளவுஸை வந்து சரிசமமாக மடிச்சுட்டு 2 ஷோல்டரும் கரெக்டான பொசிஷனில் இருக்கான்னு பார்க்கணும். அதே போல் ஹிப்பு எல்லா இடமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இன்கேஸ் நகருது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஒரு பின் வந்து 2 சைடும் யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு மேலே கோடு போட்டிருக்க இடத்துக்கிட்ட நம்ம முடிஞ்ச பகுதியை வச்சுக்கணும். மேலே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நெக் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ரெடி அளவு தான் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் எங்கே முடியுதுன்ற இடத்துட்ட ஒன்று, அதே மாதிரி ஆம்கோல் சைடும் வந்து சரிசமமாக எடுத்து வச்சுட்டு ஒரு கோடு போட்டுங்க. கிராஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோன்னு அர்த்தம். இப்போது அதுக்கு மேல் போர்ஷனில் 1/2 இன்ச்சு ஷோல்டர் வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்காக கொடுத்துருக்கோம். கீழே வந்து நெக்கு மார்க் பண்ணதுக்கு முன்னாடி, ஷோல்ட்ரு நெக்குக்கு முன்னாடி, அங்காண்ட ஆம்கோலுக்கு முன்னாடி, இந்த சைடு எல்லாமே வந்து முன்னாடி வரணும். பின்னாடி மார்க் பண்ணிடக்கூடாது, முன்னாடி தான் வரணும். 1.25 இன்ச்சுக்கு ஆம் கர்வு சென்டர் பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்துச்சுன்னா மார்க் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓவரால் உங்கள் கையால் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ப்ளஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா ஆம்கோல் கிட்ட, அதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஸ்டிச்சஸ்க்கு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துக்க வேண்டியதான். 1லேருந்து 1.5 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்கு கொடுத்துக்கலாம். நான் வந்து இது ரவுண்ட் நெக் தான் போட போகிறேன். ஆனால் வந்து ரவுண்ட்லேயே அவங்க கொஞ்சம் பேக்கில் கொஞ்சம் அகலம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி போடும்போது நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கீழ்ப்பகுதியில் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக பேக் போர்ஷன் மார்க் பண்ணியாச்சு. அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் போர்ஷனை வச்சு நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனை வரைஞ்சிக்கலாம். இது என்னோடய சேனலில் இது ஃபஸ்ட்டு நான் வந்து கட்டிங் வீடியோ, ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ இதான் ஃபஸ்ட்டு போடுறேன். உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து 1.5 இன்ச்சு நம்ம கட்டிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துட்ட ஒரு நாச்சு, கீழே மடிப்புக்கு கொடுத்த 1.5 இன்ச்சில் ஒரு நாச்சு கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது வந்து கிராஸ் கட் ப்ளவுஸு, ஸ்ட்ரைட் ப்ளவுஸ் கிடையாது. நான் கிராஸாக லைன் போடுறேன் பாருங்கள், அது மாதிரி லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் போர்ஷனை எடுத்து வச்சு அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இது ஸ்ட்ரைட் கட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த ஆர்டர்ஸ் வரும்போது நான் பண்ணுறேன். இந்த ஆர்டர் வந்து எனக்கு 20ஆம் தேதி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இன்றைக்கி 24ஆம் தேதி ஆகுது, 23 ஆகுது. நானாக காலையிலே கொடுத்துட்டேன். இதை வந்து முன்னாடி எடுத்து வச்சுருந்தேன், ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக ஆகிட்டதுனால லேட்டாக பண்ணுறேன். இப்போது வந்து நெக்கு எல்லாம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன மார்க் பண்ணும்போது நமக்கு தெரியும். அதனால் கரெக்டாக எல்லா அளவும் இருக்கா அப்படின்னு ஒரு செக்கப் பண்ணிக்கிங்க. 1 இன்ச்சு வந்து ஃப்ரண்ட்டு கவுக்கு கொடுத்துக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு கரெக்டாக அந்த பொசிஷன் எடுத்து வச்சு ஃப்ரண்ட்டு நெக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டு நெக் ஆல்ரெடி நம்ம மேலே 1/2 இன்ச்சு விட்டுருக்கறனால கீழே வந்து அப்படியே அதே அளவே எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்லேயும் வந்து அவங்க கொஞ்சம் எப்படின்னா நார்மல் நெக்கு கிடையாது, கொஞ்சம் உள்ளே குடஞ்ச மாதிரி இருக்கும். அது மாதிரி நெக்கு நீங்கள் மேல் போர்ஷனில் குடஞ்சிடக்கூடாது. கீழே தான் நம்ம வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக கொடுத்து குடையணும். இப்போ சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ண போகிறோம். மேலே 1/2 இன்ச்சு விட்டுட்டு கீழே ஸ்டிச்சிங்க்கு கொடுக்கணும். சென்டர் லைன், அதாவது டாட், ஃபஸ்ட் லைன் வந்து ஒரு டாட் பண்ணியாச்சு, சைட்லேயும் ஒரு டாட் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக அளந்து பாருங்கள், 13 வருது, போதுமானது. அதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு 2 பக்கமும் 2 இன்ச்சு வந்து நான் லெஸ் பண்ணிக்கிறேன். இதை மாதிரி போடும்போது அவங்க கப் ஷேப்பு கரெக்டாக இருக்கும், ஃபிட்டிங்கும் நல்லாயிருக்கும். 1 இன்ச்சு வந்து
இந்த சைடு 1 இன்ச்சு, அந்த சைடு 1 இன்ச்சு வந்து சென்டர் டாட்டுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ சுற்றி கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த நெக்கு வந்து நார்மலாக நம்ம வந்து வேர் பண்ணுற நெக்கு கிடையாது. ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நெக் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது எப்படின்னா, மேல் பகுதியில் 2.25 தான் இருக்கும், கீழே 2.25 தான் இருக்கும். ஆனால் அந்த லைன் ரவுண்டு கொடுக்குற இடத்துட்ட மட்டும் 2.5 வரும். கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி உள்ளே வரும். இது மாதிரி போடும்போது அவங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் வந்து கொக்கி போடும்போது இழுக்காது, கரெக்டாக இருக்கும். இப்போ 2.5 வந்து ஹைட்டு, டாட்டோட ஹைட்டு 2.5, சைட்லேயும் 2.5 கொடுத்துருக்கேன். அதை கோடு போட்டுட்டு இதை சரிசமமாக மடிக்காமல் ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கமாக மடித்து நம்ம எங்கே ஸ்டிச்சிங் பண்ண போகிறோமோ அந்த இடத்துக்கிட்டெல்லாம் நாச்சஸ் போட்டுக்கணும். இது மாதிரி பண்ணும்போது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் அளந்து பார்க்க தேவையில்ல. இப்போ எந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம ஸ்டிச்சிங் ஃபினிஷ் பண்ணணுமோ அந்த இடத்துக்கிட்ட வந்து மார்க் பண்ணிவிட்டு 3rd டாட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது மாதிரி பின்னு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உள் சைடு வந்து அந்த டாட்டு நல்லாவே தெரியும். எவ்வளோ கிளாத்தில் வேணாலும் நம்ம இது மாதிரி பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கலாம். நான் 3 டாட்டும் உள் பக்கம் மார்க் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் ஃபஸ்ட்டு நான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இருக்கிறத வச்சுட்டு நம்ம பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து பைப்பிங் ப்ளவுஸு, அதனால் நான் வந்து கீழே 1/2 இன்ச்சு வந்து நான் கொடுத்துக்கிறேன். சரிசமமாக இல்லை, அதனால் நான் சரிசமமாக ரெடி பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். பைப்பிங் ப்ளவுஸுன்றதுனால 1/2 இன்ச்சு கொடுத்தா போதும். இப்போது ப்ளவுஸை வந்து ஸ்லீவை எடுத்து சரிசமமாக வச்சுட்டு பேக் போர்ஷன் சைடு வைக்கணும். பேக் போர்ஷன் வச்சுட்டு நம்ம கரெக்டாக எங்கே முடியுதோ அந்த இடத்துட்டு ஒரு மார்க்கு, அதே போல் ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுற இடத்துட்டு ஒரு மார்க் வச்சு மேலே 1/2 இன்ச்சு, சைடில் வந்து மார்க் பண்ணி ஒரு ப்ளஸ்ஸு, சென்டரில் மார்க் பண்ணி ஒரு கோடு. இது வந்து ரெடி அளவு. அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் விட்டு லைட்டாக கர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. ஸ்லீவ் வந்து மற்றதெல்லாம் விட ஸ்லீவ் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவே பண்ணிடலாம். பேக்கு ஸ்லீவ் வந்து ரொம்ப ஈஸி. ஃப்ரண்ட்டில் தான் ஏதாவது ஒரு சில மிஸ்டேக்ஸ் வரும்போது பேக்கும் ஸ்லீவும் வந்து பர்ஃபெக்டாக யார் பிகினராக இருக்கிற யாராக இருந்தாலும் கரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும், மார்க் பண்ண முடியும். எங்கெல்லாம் ஸ்டிச்சிங் வரணுமோ அந்த இடத்துக்கிட்ட நான் நாச் போட்டுக்கிறேன். சென்டர்லேயும் நாச் போட்டுக்கிறேன். ஓப்பன் பண்ணி 2 பீஸ்க்கு மட்டும் நம்ம ஃப்ரண்ட்டு பார்த்து கொடுக்க போகிறோம். அந்த இடத்துல ஒரு நாச்சஸ் போட்டு ஃப்ரண்ட்டுன்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம கட்டிங் போடும்போதே இந்த மார்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, ஸ்டிச்சிங் பண்ணும்போது நம்ம எந்த இடத்துக்கிட்டையும் பார்த்து பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே கரெக்டாக தெரியும், நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். பேக் போர்ஷன் எடுத்து வச்சு ஒரு 1 இன்ச்சு மட்டும் லெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக படகு போல் நம்ம கர்வ் கொடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஷேப் வராது, இந்த நார்மல் ஷேப் வரும். அடுத்தடுத்த வீடியோவில் கப் ஷேப் வந்து கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக, அதாவது எப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வேணும்னு நினைக்கிறவங்க இவங்க நார்மலாக வந்து கப் ஷேப் கேட்பாங்க. அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நார்மல் கட்டிங் தான் போட்டிருக்கேன். மீதி பேலன்ஸ் இருக்கிறதுல வந்து ஐப்பட்டி ஊக்குப்பட்டிக்கு நான் 2.5 இன்ச்சு வந்து கிளாத் வந்து எடுத்துக்கிறேன். 2 பீஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு சைடு வந்து சாரியோட கிளாத் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அதுக்குள்ளே வச்சா நல்லாயிருக்கும். இப்போ கிராஸ் பீஸு பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் ஒரு 1.25 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். பிகினராக இருந்ததுன்னா நீங்கள் 1.5 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது பேலன்ஸ் இருக்க கிளாத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிற சைடில் நம்ம கிராஸாக வந்து ஸ்கேல் வச்சு போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கடைசி நேரத்தில் வந்து கிளாத்து வந்து பத்தலைன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் வந்து கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் போடுறேன். ஃபஸ்ட்டு கட்டிங் வீடியோ பாருங்கள். இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது புரியலைன்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நான் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுன்னா நான் கரெக்ஷன் பண்ணியிருப்பேன். வீடியோ போடும்போது இந்த இடத்துட்ட புரியல, இல்லை ஏதாவது தெரியலன்னா
நீங்கள் சொல்கிற கமெண்ட்டை வச்சு தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ மூவ் பண்ணும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து இது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பேட்டர்ன், அதாவது எப்படின்னா நீங்கள் இப்படி கிராஸில் போட முடியாது. எந்த சைடு போடுறீங்களோ அதே சைடு ஸ்லீவும் வரணும். ஃப்ரண்ட்டு வந்து நமக்கு முக்கியம் கிடையாது. ஏன்னா இது மாதிரி பேட்டர்ன்ஸில் ஃப்ளவர் பேட்டர்னு மற்ற பேட்டர்னில் தான் நம்ம வந்து நிறைய கவனிக்கணும். இது ஸ்ட்ரைட் பேட்டர்ன்றனால இதே ஸ்லீவுக்கும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கோடு வர மாதிரி பார்த்துக்கணும். கரெக்டாக எங்கே பொருந்துதோ அந்த இடத்துக்கிட்ட வந்து கிளாத்தை போட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவே விட்டுட்டு கட் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். லைனிங் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். தேவைப்படுற எல்லா கிளாத்தையும் கட் பண்ணிட்டேன். முக்கியமான விஷயம், கிராஸ் பீஸில் கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் பார்ட் வந்து தப்பி தவறி கூட ஸ்ட்ரெயிட் பீஸில் கட் பண்ணிடாதீங்க. ப்ளவுஸே டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் கிராஸ் பீஸ் போடுறீங்கன்னா லைனிங்லேயும் கிராஸ் பீஸ் இருக்கணும், மெயின் ஃபேப்ரிக்லேயும் கிராஸ் பீஸ் இருக்கணும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட நான் கட்டிங் வீடியோ முடிச்சிட்டேன். ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட்டு போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நான் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இது ஸ்லீவோட பைப்பிங்கு, அடுத்தது நெக்கோட பைப்பிங்கு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டினியூவாக என்னோடய சேனலை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.